என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நம்முடைய சென்னை விருகம்பாக்கம் அலுவலகத்தில் கர்த்தருடைய பிரதான கிருபையினால் கர்த்தர் கடந்த 2018 வருஷம் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின் பேரிலே பீடியாட்ரிக் நியூரோ ரீஹாப் சென்டரை நம்ம விங்ஸ் ஆஃப் விக்டரி மூலமாக துவங்க போகிறோம். இது பெரிய ஒரு சேலஞ்சிங்கான காரியம். சில பிள்ளைகளை சில பெற்றோரால் அவங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் நாம் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இந்த காரியத்தை செய்ய போகிறோம். இதற்காக ஒருவேளை நீங்கள் ஸ்பெஷல் எஜுகேஷனலிஸ்ட்டாக அந்த தெரப்பி படிச்சிருந்தா, அல்லது நீங்கள் ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டாக இருந்தால், அல்லது நீங்கள் ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் எங்களோட கூட தொடர்பு கொள்ளலாம். ஊழியத்துக்கு அர்ப்பணிப்புள்ளவங்க நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். இணைந்து நாம் ஊழியத்தை செய்வோம். ஒருவேளை இந்த பெரிய திட்டத்துக்காக நாம் பல லட்சங்கள் நம்ம செலவு பண்ணணும். இதற்காக நீங்கள் கொடுக்க விரும்பினாலும் நீங்கள் கீழே இருக்கிற அந்த ஃபோன் நம்பரில் உங்கள் ரெஸ்யூம் அனுப்பலாம், எங்களோட தொடர்பு கொள்ளலாம். அநேக இன்றைக்கி காசு இல்லாததுனால எங்கெங்கேயோ போய் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. நாம் இதற்காக அநேகரை ஆண்டவருக்கு நேராய் நடத்துவதற்கும் தேவனுடைய ஊழியத்தை நன்மையை செய்வதற்கும் அழைக்கப்பட்டவர்கள். எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நாம் இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். God bless you. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நன்மைகளை இந்த வருஷத்தில் சுதந்திரித்து கொள்ளணும். ஒரு நாளும் அந்த நன்மையை நீங்கள் அந்த நாளுக்குரிய நன்மையை மிஸ் பண்ணிடாதீங்க. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர் வெறும் வருஷத்தின் துவக்கத்தை மாத்திரம் அல்ல, முடிவில் மாத்திரம் அல்ல, எல்லா நாட்களும் நமக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். நன்மை நம்மை பின்தொடரும். நன்மையினால் நாம் முடிசூட்டப்படுவோம். நமக்குன்னு கர்த்தர் வச்சிருக்க அந்த நன்மைகளை நம்ம ஒரு நாளும் இழந்துடவே கூடாது. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர் என்று சங்கீதம் 65:11 வாசிக்கிறோம். இன்றைக்கும் அந்த நன்மையை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்வது என்பதை நான் வேதத்திலிருந்து காண்பிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. யாருக்கு? அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்திலே அன்பு கூறும் பொழுது. நீங்களும் நானும் அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கப்பட்டவர்கள். அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கிறதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நாம் அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கிறதுனால நம்முடைய அனுபவங்கள் எப்படி இருக்கணும்னா, நம்ம எல்லாரும் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அந்த நன்மையை சுதந்திரிக்கணும். பிரியமானவர்களே, தேவனிடத்தில் அன்பு கூறுறோமா அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம், ஆமாம் நான் தான் அன்பு கூறுறேனே, நான் தான் அன்பாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் தேவனை எப்போதும் தரிசிக்கிறவர்களாய் அவரோடு கூட அந்த இணைந்திருக்கிற அந்த ஒன்றித்திருக்கிற நெருக்கமாக இருக்கிற அனுபவம் இருக்கணும். நம்ம ஒருத்தர் மேலே அன்பாக இருந்தால் நம்ம அவங்களோட பேசுவோம், அவங்க நம்ம கூட பேசணும்னு எதிர்பார்ப்போம், அவங்கள பார்ப்போம், அவர்களுக்கு பரிசுகளை கொடுப்போம் இல்லையா? அப்போது இதுதான் அன்பு. ஆண்டவர் நம்ம மேலே வச்ச அன்பு அகாப்பே அன்பு, அதாவது டிவைன் லவ், அன்கண்டிஷ்னல் லவ், காட்லி லவ். இந்த அன்பை தேவன் நம்ம மேலே வச்சுருக்கிறார். அவர் திரும்ப அந்த அன்பை தான் எதிர்பார்க்குறார். நம்ம பல நேரங்களில் ஆண்டவரிடத்தில் எதையோ ஒன்று எதிர்பார்த்து அன்பு செய்கிறோம். நம்ம பாருங்களேன், நான் அன்பாக இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்வோம். ஏன்னா ஏதாவது ஒன்று தேவை இருக்கும். தேவைக்காக ஆண்டவர்கிட்ட போகிறீங்களோ, தேவைக்காக ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்களோ, மாற்றிக்கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் நமக்கு நன்மையை வச்சிருக்கிறார். அன்பு கூறுவர்கள் தான் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கும் தேவன் அந்த அன்பினால் நம்மை நிரப்புவாராக. அன்போடு கூட ஆண்டவரை அணுகுவோம். ஒவ்வொரு நாளும் அந்த அன்பினால் நிரப்பப்படுவோம். உபாகமத்தின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 5:10. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அவரிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனையை கை கொண்டு பாருங்கள். அன்றே நீங்கள் சொன்னதை நான் கேட்குறேன். ரைட். காரணம் என்ன தெரியுமா? உங்கள் மேலே எனக்கு இருக்கிற அன்பு இருந்துச்சுன்னா அவங்க சொல்கிறத நம்ம கேட்போம்.
அப்போ ஆண்டவர் மேலே அன்பு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவர் சொல்கிறத நம்ம கேட்போம். நிறைய நேரம் நம்ம ஆண்டவரே நான் உங்களை அன்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறத நம்ம கேட்க மாட்டேங்கிறோம்ல. யோசித்து பாருங்களேன், இந்த வருஷத்தில் அவர் நமக்கு நிறைய நன்மையை வச்சிருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு நாளும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். உபாகமம் 6:5 நான் வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. பாருங்கள், முழு இருதயம், முழு பலம், முழு ஆத்மா. அப்போது நம்ம அன்பு இப்படி தான் இருக்கணும். அந்த முழு பலத்தோடு அன்பு கூறுங்க. அந்த அன்புக்கு நடுவில் யாரையும் வரவிடாதீங்க. அந்த அன்பை யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடாதீங்க. அந்த அன்பு கர்த்தருக்கு மாத்திரம்தான். தேவன் பேரிலே வைத்திருக்கிற அந்த அன்பிலே நாளுக்கு நாள் வளர தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அப்போது நம்ம எவ்வளோ தேவன் நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறார் பாருங்களேன். அவர் சொல்கிறார், அன்பாக இருந்தால் அவர் நமக்கு நன்மையை வைத்திருக்கிறார். இன்னொரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் நடப்பது எல்லாம் நன்மைக்கு தான். உங்கள் பார்வையில் அது தீமையை போல இருக்கலாம், ஆனால் அதை நன்மைக்காக மாற்றுவார். சில தீமை செஞ்சிருக்கலாம், அதை நன்மையாக மாற்றுவார். சில தீமையின் வழியாய் கடந்து போகலாம், அதிலே தேவன் ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என்ன செய்தாலும் உங்கள் மேலே அன்பாக இருப்பேன். இன்றைக்கி நான் பார்க்குற தீமை எல்லாம் மாறும். இன்றைக்கி நான் சந்திக்கிற தீமைகள் எல்லாம் ஒரு நாள் நன்மையாக மாறப்போகுதுன்னு விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு இருங்களேன். கர்த்தர் நன்மைகளை வைத்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 22:37 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 22:37, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இன்றைக்கி நம்மளையும் அதான் எதிர்பார்க்குறார். ஆண்டுகிட்ட சொல்லலாமா, ஆண்டவரே நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறேன். இந்த அன்பில் ஒரு நாளும் நான் தளர்ந்துடக்கூடாது. நாளுக்கு நாள் அந்த அன்பு பெருகணும். ஆதி அன்பு எங்கேன்னு எபேசு சபையை பார்த்து கேட்ட மாதிரி இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் ஒரு நாள் கேள்வி கேட்டக்கூடாது. அன்பிலே வளருவோம். அன்பில் குறையாமல் காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளுக்குரிய மனப்பாடம் சொன்னோம் ரோமர் 8:28. ரோமர் 8:28. கர்த்தர் எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற்றுவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வச்சுருக்கிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், நன்மையான ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா தீமையும் நன்மையாக மாற்ற போகிறீங்க, மக்கு நன்றி. இன்றைக்கி தீமையை போல காணப்பட்டாலும் உங்கள் இடத்துல அன்பு கூறுறதுனால அந்த தீமை எல்லாம் நன்மையாக மாறப்போகுதுப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம். யார் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறவங்க பிள்ளைங்க உங்கள் இடத்துல அன்பாக இருக்கிறோமே, ஏன் எங்களுக்கு இந்த தீமை நினைக்கிறாங்களோ எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த தீமையும் நன்மையாய் மாறட்டும். தீங்கு செய்தவர்கள் பார்க்கத்தக்கதாய் அதிலே ஒரு நன்மையை உடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். அப்படியே நீர் செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.